நடந்து முடிஞ்ச இந்த எலெக்ஷன்ல பிஜேபி தோத்ததை நிறைய பேரால ஏத்துக்க முடியல. பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை கூட டீசென்டா 2026ல பிஜேபி தமிழ்நாட்டுல ஜெயிக்கொண்டு போயிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஜெயிக்காததுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா இதனுடைய தொண்டர்கள் தான் சொல்லணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிஜேபி தோத்ததுக்கு காரணம் மக்களுக்கு டிஎம்கே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. டிஎம்கே பிடிச்சிருக்கான்னு தெரியாது, ஆனா மக்களுக்கு பிஜேபி பிடிக்கல. ஒரு ஸ்டேட்ல நம்ம கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஓரளவாவது நடிக்கணும். ஆனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தொண்டர்கள் பண்ணாம தோத்த பிறகு இந்த தமிழ்நாட்டு மக்கள் அசிங்கமா பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு குவார்டருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு. சோ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா இந்த கட்சிக்கு ஓட்டு போடுவான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் மத பிரிவினைவாதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதனால இந்த மதத்தை பத்தி பேசுற கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் நினைச்சிட்டு இருக்கும் பொழுது தோத்த பிறகு ஒருத்தர் சொல்றான் தமிழக மக்கள் இந்துக்களே கிடையாது அப்படின்னு. ஒரு மூணாவது மனுஷன் என்கிட்ட இருந்து பார்க்கும்போது மோடி அண்ணாமலை போடுற எஃபர்ட் எல்லாமே இவனுங்களால காலி ஆயிடுது. மேலும் இந்திய அளவில் ஆண்டிட்டு இருந்த கட்சிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பெருசா நல்லது செஞ்சாலே மக்களே தேர்ந்தெடுக்க போறாங்க. நம்ம நாட்டுல ஆட்சிக்கு வந்தாதான் நான் செய்வேன், அதுக்கு முன்னாடி எதுவுமே செய்ய மாட்டேன்னு நிறைய கட்சிகள் இருக்கு.